ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜேகேயோட அந்த 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ரீசண்டாக கமெண்ட்லாம் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே நிறைய அதிகமாக இருக்குது. அண்ட் அதில் ஒரு கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, டைம் இருக்கும் போது போடுங்கக்கா, அதெல்லாம் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பட் பர்டிகுலராக அந்த ஒரு பொண்ணு லைக் புரிஞ்சுட்டு ஏன் உங்களை ரஷ்அப் பண்ணுறீங்க, டைம் இருக்கும் போது போடுவாங்க அப்படின்ட்டுன்னு அந்த ஒரு கமெண்ட் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்காக இருந்தது. ஓகே, அட்லீஸ்ட் இவங்களாச்சும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. பிகாஸ் நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அட் த சேம் டைம் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வீடியோ வராதுடா, வெயிட் பண்ணாதீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ எல்லாருமே பார்ட் டூன்னு. டு பி ஃப்ரேங்க், நீங்கள் இவ்வளோ ரஷ்அப் பண்ணனாலே எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே தோணலை. நீங்கள் எப்படி நினச்சிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃப்ரேங்காக சொல்கிறேன், நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கான ஒரு இது வராமல் பார்ட் 2 ஏன் புரியுது. பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப ஈகராக இருக்காங்க. பட் ஸ்டில் என்ன கொடுத்துருக்கோம், அதில் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குதுன்னு அவங்க சொல்லணும்ல. ஸோ அப்போ தானே எனக்கு ஓகே, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி நியூவாக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அப்போது அப்படிலாம் தோணும் போது தானே எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எஸ், ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, ஸோ ஜஸ்ட் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகேடா தங்க பிள்ளைங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பயும் கேட்குற மாதிரி தான் அந்த ஹைப்பு, அதுதான் இது மட்டும் கொடுத்துருங்க. அப்புறம் அது கமெண்ட்டும். ஓகே, லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பாட்டில் கால் அப்படியே அட்டன் ஆகுது. எனக்கு கால் அட்டன் ஆகிடுச்சு. டிஜேயே என்னடா பண்ணுறது இப்போ? அந்த பூ மேட்ரை பற்றி கேட்டுடலாமா? வேணாம் ஒயன், எதுக்கு வேணாம்? டி ஜங்குகா, என்னடா பேசுறது இப்போ? ஹலோ. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அது டீ உளராத ஜங்கேக்கே, உளராதடா ஜெயே. எதுக்கு எனக்கு பூ வாங்கி கொடுத்தீங்க? எதுக்கு பூ வாங்கி கொடுத்தனா? அதை மரம் அந்த மாதிரி கேள்வி கேப்பா. சும்மாதான் வாங்கி கொடுத்தேன். சும்மா யாருக்கும் வாங்கினதா எனக்கு? ஏய், நான் பார்த்தா அப்படி தெரியுது, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். உளறிட்டியே. சாமிக்கு இல்லையா? சாமிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ, அது தலையில் வைக்கவும் தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன உளறீங்க? ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லணும். அது என்ன சொல்கிறீங்க இதுன்னு? எதுக்கு இப்போ வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க? அம்மா வீட்டில் இருக்குன்னு தைரியமா? ஆமாம், அம்மா வீட்டில் இருக்குன்னு தைரியம் தான். கேட்குறதுக்கு ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாரு. எனக்கு கரெக்டாக சொல்லுங்க, எதுக்கு பூ வாங்கிட்டு வந்தீங்க? உன்னை விட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த சைடு பூ பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு, அவ்வளோதான். ஓஹோ, வேறு யாருக்கும் வாங்கினதே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கலல்ல? ஜெயோ, நான் அசியமாக நினைக்கிறா. ஏதோ ஒரு பொண்ணுங்க வாங்கிட்டு அது இவளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு. இங்கே பாருவேன், நான் யாருக்கும் இது வரைக்கும் பூலாம் வாங்கி கொடுத்ததில்ல. உன்னை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் பஸ்லாம் நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சடன் ஃபோனை வச்சிடறான். ஜெயே, எதுடா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது? எச்சா பசங்க அவங்ககிட்டே வர சண்டை போட்டு தொலைச்சிட்டேன். அந்த தயாவுக்கு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கேடா. அப்போ ஜேகேயோட அம்மா வந்துட்டு, என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, போய் தம் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு பால்கனில் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். என்னடா ஒரு மாதிரி, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ஜேகேயோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர்றாங்க. டே ஜேகே, இங்கே பாருடா, பெரியப்பா வந்திருக்காங்க. இதான் பெரியப்பாம்மா. டீ, ஃபாரின்ல இருக்கவங்க பெரியப்பா கல்யாணத்துக்கு வராமல் சொட்டத்தலை எதுக்கு இப்போ வந்தான்? ஐயோ, சிகரெட்டை வர வீணாகிறோமே அப்படின்னு மனசே இல்லாமல் அதை கீழே போட்டுட்டு அப்படி போகிறான். சொட்டத்தில் எனக்கு கூப்பிட்டே ஆகணுமா?
வாங்க சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? டே ஜேகே, எத்தா பெரிய பிள்ளையா வளர்ந்துட்ட. வீடியோ காலில் பார்க்கும்போது தெரில எத்தா பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டேன்னு. ஆனால் உன்னானா ஒரு டைலாகு இப்போ சொல்லுவானுங்க பாரு, ஏன்டா அப்போ மெலிஞ்சு போயிட்ட. இதே டைலாக் தான். ஒன்றும் இல்லை சித்தப்பா, அது கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு. டே, உன் பொண்டாட்டி எங்க? சித்தி என்ன கேட்குறாங்க? வீட்டில் இருக்கா. எதுக்கடா வாயினை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் இருக்க? ஆசைப்பட்டா போகணும். ஏன் இங்கே இருக்கான்னா எப்பையும் பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்க முடியும். அவ்வளோ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்காதா? இவர் ஃபோன் பண்ணுவாரா, அப்படியே வச்சிருவாரா? எதுக்கு அப்போ கால் பண்ணும்? போ, தலையில் வச்சுக்கலாமா? வேணாம். அந்த ரெட் கலர் சாரி அதை கட்டிக்கலாம் அப்படின்னு போயிட்டு குளிக்க போகிறா. அவள் குளிச்சுட்டு இருக்கும் போது, டேய் ஜிகே, பொண்ணாடி போய் கூட்டிட்டு வாடா. மா, அவளை இப்போ தான் விட்டுட்டு வந்தேன். டேய், பைக் எடுத்துகிட்டு போய் கூட்டிட்டு வாடா. அம்மா, என்னம்மா நினச்சிட்ருக்க? அவளை கொஞ்ச நேரம் தனியாக விடு. ஓஹோ, அவளை கொஞ்ச நேரம் தனியாக விடவா, இல்லை உன் பொண்டாட்டி அங்கே இருக்காதான் உனக்கு மற்ற பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குமா? இப்போ நான் அவளையும் பார்க்கல, புரிஞ்சுக்கோ. எனக்கு எங்கள் ஆத்தா இத்தனை காது குத்திட்டாடா, இதுக்கு மேலேயும் காது குத்தணும்னு நினைக்காத. எங்கேயாச்சும் உங்கள் பேச்சு வந்துச்சு அவ்வளோதான் ஜெக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாமா, உனக்கு வந்தா வேணும். நாமா சும்மா நான் நின்றுட்டுருக்க. போய் என்ன கூட்டிகிட்டு வா, பைக் எடுத்துகிட்டு போ, புல்லட் பைக் எடுத்துகிட்டு போ. ஓ, அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? உன் பொண்டாட்டி தானே, இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. சிவ மறுபடியும் கால் பண்ணுமே, நான் வேறு சட்டனை காலை வச்சுட்டேன் அப்படின்னு அவனும் அகைன் கால் பண்ணுறான். எடுக்கவே மாட்றா. யாரும் இந்த நேரத்தில் கால் பண்ணுறது? எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டாக தான் இருப்பா. சரி, குளிச்சுட்டு போய் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் வேறு எடுத்து வச்சனான்னு தெரியல. சரி, தொண்டை கட்டிக்கலாம். சிவனை எடுக்கவே மாட்றா. ஆன்லைனில் லாஸ்ட் சீன் எப்போ வந்துருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா குளிக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்திருப்பா. இப்போ தான் வந்துருக்காளா? வேணும்னு தான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்காளா? அப்படின்னு அவளோட சேட்குள்ளே, ஐ மீன் இன்னும் 2 பேரும் சேட் பண்ணிக்கலாம் இல்லை, அந்த பர்சனோட சேட்குள்ளே அப்படியே நின்றுட்டு அவன் பாட்டுக்கு இப்படி என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். கூப்பிட போகலாமா வேணாமா? அப்போ என்னோட அம்மா வந்துட்டு, ஹே, என்னடி இவ்வளோ நேரம் குளிக்கிற? அம்மா, உனக்கு என்ன வந்துச்சு? நான் அப்படி தான் குளிப்பேன். யாரடி ஃபோனில்? எனக்கு தெரிலம்மா, வந்தம்மா அட்டன் பண்ணி பேசு. பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ ஜேகே கையில் மாற்றி மாற்றி ஃபோனை வச்சுருக்கிறதுல வாட்ஸ்அப்பில் அப்படியே வீடியோ கால் போயிடுது. போயின்னு அப்படி குளிச்சுட்டு தலையில் துண்டெல்லாம் கட்டிட்டு, தலையிலையும் இல்லை மேலேயும் துண்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே வெளியில் வர்றா. கரெக்டாக ஃபோன் அடிக்குது. அவள் அப்படியே தலையை தோட்டிகிட்டு இருக்கா. மா, யாருன்னு பாரு. அடியே, எதடி அமுக்குறது? பச்சை கலரில் இருக்குல்ல, அதை அமுக்குமா. அதையா, இருடி அமுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கிடுறாங்க. ஸோ ஜேகே ஃபோனை கையில் தான் வச்சுருக்கான். என்னடி ஒன்றும் தெரிய மாட்டுது. அம்மா, இங்கிட்ட திருப்பு அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்குது. திருப்பவா? என்னத்தை திருப்ப? எங்கள் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜெக்கி அப்போ தான் கரெக்டாக ஃபோனை பார்க்குறான். ஃபைன் அப்படியே குளிச்சுட்டு டவலை அப்படியே மேலெல்லாம் திறந்து அப்படியே தொடச்சிட்ருக்கா. ஐ மீன் அப்படி இல்லை, லைட்டாக அதை அப்படியே ஜெக்கி பார்த்துட்றான். அப்போ ஒயனும், யாரம்மா? ஜேகே, ஜேகே, ஐயோ அம்மா, நீ ஃபோன் எடுத்துகிட்டு போ. யாரடி அப்படின்னு திரும்பி பார்த்து ஜேகே ஃபேஸ் தெரியுது. உன் புருஷனாக்கும். என்னடி, புருஷனை பொண்டாட்டி குளிக்கும் போது வீடியோ காலில் தான் இருந்தீங்களா? ஐயோம்மா, ஆமாம்மா, என் பக்கத்தில் மட்டும் காட்டாத போ. மாப்பிள்ள, என்ன அவங்க பொண்டாட்டியை பார்க்கணுமாக்கும் அப்படின்னு திருப்பி காட்டுறாங்க. ஃபோன் அப்படியே வந்துட்டு ஃபோனை அப்பிட்டு பெட்டில் போட்டுடுறா. ஆனால் அது இன்னும் கட் ஆகலை. அப்போ ஜேகே அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே லைன்லேயே இருக்கான். ஜேகே, என்னடா பார்த்த போட்டி ஒயன் குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாளா? ஜேகே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. மியூட் போட்டான். ஏன்னா வேணும் கட் பண்ண மாதிரியா? என்னாச்சு அப்படின்னு அவன் மியூட் பண்ணிட்டு அப்படியே கால்லே இருக்கான்.
அப்போ ஏன்னா அவங்க அம்மா அப்படி போக சொல்லிட்டு போச்சு 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 எல்லாம் போச்சு. பார்த்துட்டான், அந்த பொறுக்கி பார்த்துட்டான், அது அது புறம்போக்கு. இல்லை இல்லை இல்லை, அந்த பிளே பாய் பையன் பார்த்துட்டான். ஐயோ அயன், ஏன்டி உன் அதுவும் இந்த கோலத்தில் இனி இனி வந்து போ. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கள் அண்ணன் தாலி மட்டும் தானே செய்யே, அப்படியே கழுத்தில் மஞ்சள் மஞ்ச கையை மட்டும் எப்பா அப்படியே கேர் ஆகுதுடா செய்யே. ஐயோ அப்படின்னு அவன் அப்படி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி நிற்கிறான். அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு. வாயினா அவன் அப்படி பார்த்தது. வாயன் போச்சடி போ, எல்லாத்தையும் காட்டிட்ட. அப்போ ஜெய்க்கு அப்படியே விளங்குது, எல்லாத்தையும் காட்டிட்டாலாம். இல்லையே, நானே ஷாக் ஆகி கொஞ்சம் தான் நான் பார்த்தேன். அப்போ ஜெய்க்கு வேற பொண்ணுங்க கிட்ட இருந்தெல்லாம் அப்படியே ஃபோன் வருது. அதெல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி விட்டுறான். ஜெய்கே ஆயன், இங்க பாரு, நீ பூ வாங்கி கொடுத்ததே ஆசையா உனக்கு தான் வாங்கி கொடுத்துருப்பாரான்னு கேட்கறதுக்காக தான் அத்தனை தடவை கால் பண்ணேன். ஆனால் அப்பயும் யாரு கூட கடையில் போட்டாருன்னு தெரியல, பிஸின்னு வந்துச்சு. லாஸ்ட்டாக சாமிக்குன்னாரு, அப்புறம் உனக்குன்னாரு. ஒரு வேளை வேற எந்த பொண்ணுக்காச்சும் வாங்கியிருப்பாரா? எனக்கு அப்படியெல்லாம் யோசிக்க தோணுது. ஆனால் இல்லை, உனக்கு தான் சொல்லிட்டாரு. பாவி ஜெயே, உன இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இருந்திருக்கா. ஃபர்ஸ்ட்ல கோவப்பட்டா எல்லாம் சரிதான், நீ அவளுக்காக திருந்தி வாழணும் தானே நினச்ச. விட்டா என்ன வந்துச்சு? அப்போ வயன் பேசுறது எல்லாத்தையும் அப்படியே ஜெயிக்க கேட்டுட்டே இருக்கான். வயன், உனக்கு உன் மாமாவை பிடிக்கலதான், பிடிக்காம தான் கல்யாணம் பண்ண. பிகாஸ் அவர் எல்லா பொண்ணுங்க கூட பேசுவார். ஊர்லேயே உனக்கு பேர் என்ன தெரியுமா வயன்? புறம்ப கூட பொண்டாட்டி. சி, அசிங்கமாக இருக்கு என் மாமாவை பார்த்து எல்லாரும் அப்படி சொல்கிறது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அவர் மேலே லைட்டாக ஒரு மாதிரி அபிப்பிராயம், காதலாகவும் இருக்கு. இன்னொரு சமயத்தில் பார்க்கும்போது எனக்கு கோபமாகவும் இருக்கு. அப்போ ஜேகேக்கு இப்படி தான் சொல்லணும் வரைக்குது. இப்போ இவ்வளோ நாளும் உனக்கு மதிப்பு அவ்வளோதானா ஜெயே? உன் அம்மா சொன்னது எல்லாம் கரெக்டு தான். அவள் கஷ்டப்பட்டுருக்காள்ல. என்னை கல்யாணம் பண்ணிட்டு புறம்ப கூட பொண்டாட்டின்னு பேர். இப்படி அவன் செம்ம வெறியாகிட்டு அப்படியே அன்மியூட் பண்ணுறான். ஏய் ஏன் வயன், ஐயோ பாரு, இப்போ கூட உனக்கு உன் மாமாவோட வாய்ஸ் தான் கேட்குது. ஏன்டா மாமா இப்படி பண்ணுற? ஏன் எல்லா பொண்ணுங்கள்ட்டே பேசுகிற? எனக்கு பிடிக்கல. நீ பேசாத. ஆனால் நான் ஏன் சொல்லணும்? அது உனக்குல தெரியணும் நீ பேசவே கூடாதுன்னு. நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஃபோனை மறுபடியும் கையில் எடுக்கிறா. பார்த்து ஜேகே. ஜேகே, ஏய் டாடி, தான் உன் புருஷன் தான். என்ன? இல்லை ஒன்றும் இல்லையே. நான் என்ன இதை பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை. ஓஹோ, கழுத்துக்கு கீழே பெரிய மச்சம். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நான் வயசில் பார்த்தது இன்னும் பெருசாகிடுச்சோ. அது அப்படியே டக்குன்னு மூடிக்கிறா. அவன் முடியெல்லாம் அப்படி ஈரச்சட்டு நின்றுட்டுருக்கா. ஏன்னா இவ்வளோ நேரம் லைனில் இருந்தீங்களா? என் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு செம்ம சைலண்ட்டாக லைனில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன கதை? இல்லை, ஒரு கதையும் இல்லை. அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. டிஜேக்கு இன்னும்மா அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கா. பேசாமரு. எப்போ வீடியோ காலில் பேச ஆரம்பிச்சா? என் பையனா இது? வயன்ட்ட தான் பேசுகிறானா இல்லை வேற எந்த பொண்ணுட்டே பேசுகிறானா அப்படின்னு அவங்க அம்மாவே ஷாக் ஆகிட்டு அப்படியே போயிடுறாங்க. உனக்கு பிடிக்கலையா? ஏன்னா உனக்கு பிடிக்கலையாடி? நாயா ஆமான்னு சொல்லணும். இல்லை நான் ஏன் இல்லைன்னு சொல்லணும்? ஆமாண்ணே சொல்லலாம். ஆமாம், பிடிக்கல. ஏன்னு பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? ஏன்னா நீங்கள் எல்லா பொண்ணுங்க கூட பேசுகிறீங்க. எனக்கு பிடிக்கல. என்னோட கணவன் என் கூட மட்டும் தான் பேசணும். எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தா தலையை குனிஞ்சிடணும்ல அதை சொல்ல வரல. எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் பல்ல இழிச்சு பேசக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. பிடிக்காது. சரி பேசல. சரி பேசல. உன் அம்மா வீட்டை கூப்பிட்டு வர சொன்னாங்க.
நான் கொடுத்த மல்லிகைப்பூ தலையில் வச்சுட்டு அழகா புடவை கட்டிட்டு ரெடியாரு. பெரியப்பா வந்திருக்காரு. பெரியப்பா சித்தப்பா சித்தி எல்லாரும் உன்னை பார்க்கணுமா? இப்போ 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். இப்போ 10 நிமிஷத்தில் ரெடியாக இருக்கணும். 10 நிமிஷத்தில் எப்படி? எனக்கு தெரியாது பொண்டாட்டி, நீ ரெடியாக இருக்கணும். அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து ரொம்ப கோவமாக அப்படியே பைக்கோட கீழெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பைக்கில் போகிறான். போகும்போது எல்லா பொண்ணுங்களும் பார்க்குதுங்க. அப்படியே பெரியவங்க எல்லாரும் இவனை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அதெல்லாம் பார்க்காம, ஏய் என்னடி உங்களுக்கு இல்லை ஜேகே, இனி நானும் எவ்வளையும் பார்க்க மாட்டேன், எவ்வளோ என்னையும் பார்க்கக்கூடாது, வாய் கழிச்சிருவேன், புரியுதா? அப்படின்னு எல்லா பொண்ணுங்களோட நம்பர் ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறான். இப்போ அவனோட காண்டாக்டில் ஜேகே அவரோட நம்பர் சேவ் ஆகியிருக்கு மேலே டிஃபால்ட்டாக. அண்ட் ஒயனோட நம்பர், அவனோட அம்மாவோட நம்பர், அப்புறம் ஜிம்மென் டயம். இவனுங்க வேற சொன்னானுங்க, அந்த புளுத்தி மயிறு மாதிரி கேட்காம வந்துட்டேன், அவனுங்கள வேற போய் சமாதானப்படுத்தி தொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா ஜேகேவும் ஜிம்மினும் தயாங்கும் ஜிம்மினும் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் நின்றுருப்பாங்க. டேய் தயாங்கா, ஜேகே வாடாது, பொண்ணுங்களை பார்த்தாலே இன்னும் பல்ல காட்டுறவன், இப்போ என்னடா ஒரு பொண்ணு பக்கத்துன்னு திட்டிட்டு போகிறான். டேய் ஜிமினா, பொண்டாட்டியோட கைப்பட்டா எல்லாம் தானா அடங்கும். பொண்டாட்டிக்கு அழைப்பு கொடுக்காதவன் மதிக்காதவன் இந்த உலகத்துல யார் இருக்கா சொல்லு பார்க்கலாம். டேய் டோமரி தயாங்கு, இந்த காலத்துல 40% பொண்டாட்டிய மதிக்கிறானுங்க, பாதி பேர் மதிக்கிறதே இல்லை. ஆனால் இவன் அப்படி இல்லை மச்சான். இவன் வைன் பாசம் காட்டினா இவன் வேற மாதிரி மாறிடுவான், எனக்கு தெரியும். அதான் அன்னைக்கு சண்டையே அவனையும் வந்து பேசுவான் பாரு. அதுக்காக தான், அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே. நம்ம ஃப்ரெண்டை எப்படா அப்படியே விட்டு போக முடியாதுல்ல. நிஜம்னா ஏறு போய் மோர் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. 10 நிமிஷம் போச்சு. அதில் 5 நிமிஷம் இந்த சாரி வேற ஏன் இடுப்பு தெரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சாரியை கட்டிகிட்டே இருக்கா. கண்மை எங்கே போச்சு? ஏன் கண்மை போகணும்னு ஆசைப்படுறவன் மாமா பார்க்க வராருன்னா வேணாமே, ஆனால் எனக்கு வேணுமே, கண்மை போட்டுக்கலாம் அப்படின்னு கண்மை எடுத்து அழகா மிரர் நான் என்ன போட்டுட்டு இருக்கா. ஹேர்பின் வரைக்கும் எங்கே போய் தொலைஞ்சிச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கிறதுக்குள்ளே கரெக்டாக டோர் நாக் பண்ணாமல் கூட ஜேகே அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறான். நான் பொண்ணாடி கிளம்பலாமா? அது அப்படின்னு ஜேகேயோட ஃபேஸை பார்க்க முடியாம அவள் அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கா. அண்ணா கிளம்பல? இன்னும் இல்லை கிளம்பல. ஏன் தலையில் பூ வைக்கல? சாரிக்கு என்ன குறை? எனக்கு மட்டும் தெரியுற மாதிரி அந்த இடுப்பு கட்டி நச்சுன்னு தானே இருக்கா, அப்புறம் என்ன குறை? ஜெய இடுப்பை பார்க்காத, என்னாச்சு? ஹேர்பின் அப்படின்னு அந்த ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே இருந்து ஹேர்பின் எடுக்கிறான். என்ன புலம்பிட்டு இருந்தியே ஹேர்பின்னை தேன்னு வீடியோ காலில், அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பூவை எடுத்துட்டு அப்படியே மிரர் மேலே நிற்க வச்ச. என்கிட்ட எங்கள் ஹேர்பின் அவன் வச்சு விடுறான் அப்படின்னு அவளோட தலையில் அழகாக வச்சு விட்டுட்ருக்கான். அப்போ கண்ணாடி வழியா ஜேகேவை ஒயின் அப்படியே ரொம்ப பார்த்து ரசிச்சிட்ருக்கா. இப்போ ஜேகேவை அப்படி கண்ணாடி வழியா அவளே பார்த்துட்ருக்கான். ரெட்டு தான் பொண்ணாடி அழகு. என்ன மாதிரியா மீனாட்சி சாமி மாதிரி இருக்கா. போகலாமா? போகலாம். காஃபிலாம் காலையில் குடிச்சிட்டேன், இப்போ கிளம்பலாமா? கிளம்பலாம். அப்போ பார்த்தா இன்னொரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது. இன்னொரு நம்பர். இல்லை நீங்கள் பேசுங்க மாமா, பேசிட்டு நம்ம கிளம்பலாம். அப்போ அவனை அப்படியே அட்டன் பண்ணா. ஜேகே, என்ன நம்பர் பிளாக்ல இருக்கு, இது அம்மாவோட மொபைல். அவள் என்னோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது. யார் பேசுறது? நான் தான் இருக்கோ. இங்கே பாரு, அவங்ககிட்ட ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேனானா? இல்லை. அப்புறம் என்ன ஷர்ட் பண்ணா ஒத்துக்கிறேன். இப்போ எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா, ஒயன் இங்கே வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே வீடியோ காலை போடுறான். என்ன வீடியோ கால்? அட்டன் பண்ணுறீ அப்படின்னு சொல்லவும் அட்டன் பண்ணுறான். மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சும்மா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி சாப்பிட்டியா என்னன்னு டெய்லி பேசிட்டு தான் இருந்தோம். ஃப்ளர்ட் பண்ணுற அளவுக்கு பேசுறதுனாலும் பேசணும்ல. பேசணும் தான். இப்போ ஒயன் இங்கே வாடி அப்படின்னு அவன் இடுப்பு பிடிச்ச பக்கத்தில் இழுத்து
அவளோட கணத்தோட கண்ணை வச்சுட்டு இவதான் என் பொண்டாட்டி கல்யாணம்னு தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்களடி? இதே உங்க புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு வலிக்காதா? தெரிஞ்சுட்டேன்டி. சட்டுன்னு ஏன் தெரிஞ்சுடலாம் தெரியல. தெரிலடி வாயின், உனக்காகவா இருக்குமோ? இருங்களாம், தப்பில்ல, அழகிக்காக தானே. அதான் இனிமே கால் ஃபோன் எதுவும் கிடையாது, இன்க்ளூடிங் மெசேஜ். அம்மா ஃபோன்லேருந்து அடிக்கிறா, ஆட்டுக்குட்டி ஃபோன்லேருந்து அடிக்கிறா, அண்ணா ஃபோன்லேருந்து அடிக்கிறா, திரும்ப கால் பேக் பண்ணாத. இந்த கெச்சா லவ்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஏன் பொண்டாட்டி? ஏய், உனக்கு யாருடி? உனக்கு நான் யாரு? அது மாமா. கேட்டல்ல, மாமாவா? இல்லை அண்ணா, அப்போ மாமா இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். அவ்வளோதான், வைகிறேன்டி அப்படின்னு வச்சிடுறான். நம்ப முடியலையே, இவர சடனாக எப்படி ஒரு பர்சன் மாறுவாங்க? சான்ஸே கிடையாது. அப்போ ஜேகே போகிறான். ஜேகேயோட கை பிடிச்சிட்டு, ஆமா நான் என்கிட்ட நடிக்கிறியா? புரியலடி. என்கிட்ட நடிக்கிறதானா? நான் என்ன நடிக்கிறேன்? உண்மையாவே மாறிட்டியா? எனக்காக இல்லை சாரி, எனக்காக இல்லை, ஆனால் மாறிட்டியா? மாறிட்டேன். ஏன் மாறின? ஏன் மாறக்கூடாது அப்படின்னு வயனை அப்படியே கட்டில உட்கார வச்சுட்டு அப்படியே கீழே உட்காடுறான். உட்காந்துட்டு, பொண்டாட்டி அப்படின்னு வயனோட காலை எடுத்து இந்த மெட்டியெல்லாம் சரி பண்ணி விடுறான். மாமா அசையக்கூடாது, அப்படியே உட்காந்துருக்கணும். என்ன பண்றீங்க? சாரிடி. நீ பஸ்ல எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பார்த்தேன். தப்பாகும் போதே எனக்கு செம கஷ்டமாயிடுச்சு. சாரிடி, எனக்கு புரியுது. எல்லாரும் கல்யாண லைஃப்னா போரிங்டா, பொண்டாட்டி வந்தால் உனக்கு அவ்வளோதான் ஃப்ரீடமே இருக்காது அப்படி இப்படின்னு பசங்க எல்லாரும் என்னை ஏற்றி விட்டு 2 வருஷமா அப்படி தாண்டி தெரிஞ்சிட்ருக்கா. ஆனால் கல்யாணம்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எல்லா ஒய்ஃபும் அப்படி கிடையாது. பசங்க நம்மளோட பிஹேவியர்லையும் இருக்குன்னு தான் தோணுது. சாரிடி, சாரி இவ்வளோ நாள் அப்படி கேவலமாக இருந்ததுக்கு, அப்புறம் பஸ்ஸில் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. ஆமாம், என்ன பண்ணுற, காலை விடு. உன் கால் தானே, மெட்டி திரும்பிருக்குடி, எப்படி திருப்பி விடுறேன்னா அப்படின்னு கொலுசு மெட்டியெல்லாம் சரி பண்ணி விடுறான். அழகா இருக்கேடி. ஓ, ஏதோ ஒரு மாதிரி டக்குன்னு நடக்கிற மாதிரி, ஏதோ படத்தில் வர மாதிரி ரெடி. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. வயன் நீ வா அப்படின்ட்டு அவன் படுக்க போயிடுறான். உண்மையாவே மாறிட்டாரா? இவருக்கு எவ்வளோ பேச தெரியுமா? எப்ப இருந்து இவருக்கு இவ்வளோ பேச தெரியும்னு எனக்கே தெரியலையே. வயன் விழுந்துட்டியா? விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜேகே பின்னாடி அவளும் போறா. அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா போயிட்டு வரேன். போயிட்டு வாமா அப்படின்னு ரொம்ப சிரிச்ச முகத்தோடு சொல்றாங்க. அப்போ என்ன அப்படியே ஜேகே பின்னாடி புல்லட்ல ஏறி உட்காந்துக்கிறா. ஏய், கை போடு. ஒன்றும் இல்லடி, கையை பிடிச்சிக்கோ பத்திரமா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு போயிட்டு இருக்கா. இந்த ஊருக்குள்ள தான் கூட்டிட்டு போறான். வயன் என்ன மாமா, எனக்கு கட்டி பிடிச்சி ஓடி. ஏன்? இல்லை சரி வராது. அவ கை வைக்க போகும்போது, இல்லை வேணாண்டி நினைச்ச பொறுக்கி எதாவது திருந்தவே மாட்டான். இவன் நம்பி ஏறின பாரு. ஏய் இறங்குடி. சுத்தி பார்த்தா எல்லாம் பொண்ணுங்களா இருக்காங்க. நினைச்சேன் இவன் டயலாக் பேசினதெல்லாம் போய் இவன் சும்மா சொல்லியிருக்கான். மாமா நீ மாறவே இல்லை. ஏய் இறங்குடி, பொண்ணுங்களா இருக்காங்க, இறங்கு. அப்போ அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அப்படியே இறங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறா. ஏய் சங்கடி நடந்து போயிட்டுறியா? பொண்ணுங்க எல்லாம் நான் தோல் மேலே கை போட்டால் பார்த்துருவாங்கன்னு தானே இறக்கி விட்டேன். நான் நடந்தே போய்க்கிறேன் மாமா, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படி நடக்க ஆரம்பிக்கிறா. ஜேகே அப்படியே தலையில கை வச்சுட்டு, அடி தத்தி ஷாண்டி பொண்டாட்டி இப்படி இருக்க, அவளுங்களெல்லாம் பார்க்க வைக்கணும் தான் நான் அப்படி இருக்கா. பிகாஸ் என் லைஃப்பில் வந்துட்டடி அண்ணனோட வேல்யூ புரியாமல் எவ்வளோ நாளாக நான் இருந்துட்டு இருந்திருக்கேன். இப்போ அவனுங்க புரிய வச்சிட்டானுங்க, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி புரிய வைக்கிறது? பொண்ணாடி இல்லறி, எனக்கு ஒன்றும் வேணாம், போ உங்கள் அம்மா கிட்டே போ. நானும் போகிறேன் எங்கள் அம்மா கிட்ட.
எங்கள் அம்மா வீடு இங்கே இருக்குடி. ஆ ஆமாம்ல, எங்கள் அம்மா வீடு இங்கே இருக்கு. நான் இப்படி போகிறேன் அப்படின்னு மறுபடியும் யூட்டன் எடுத்து போகிறா. ஜேக்கி அப்படியே கையை பிடிச்சி லிட்டரலி வெயிடுப்பை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்துட்டு அந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க் இருக்கும்ல அது மேலே தூக்கி உட்கார வைக்கிறான். என்ன என்ன பண்ணுற? ஊர் பொண்ணுங்கெல்லாம் பார்க்குதுங்க அப்படி இப்படின்னு ஓடுற. நான் சொன்னேனா அவளுங்க இருக்காளுங்க அதனால என் தோல் மேலே கை போடாதடி பொண்டாட்டி அப்படின்னு நான் சொன்னாடி. இல்லை அப்புறம் என்னடி? சொன்ன இப்படி பெட்ரோல் டேங்க் மேலே தூக்கி வச்சு தோ இடுப்புல அப்படின்னு கிள்றான். அவர் மாதிரி நெளிகிறா. பப்ளிக் பிளேஸ். அப்படியே மாமானை இப்போ கட்டி பிடிச்சுவோ. தெரிஞ்சுட்டேன் நீ நம்படி. நம்ப மாட்டேன் பொறிக்க பயல. புருஷனை பார்த்து பொறிக்கிங்காதடி. அது யாரை பார்த்து சொல்றது? நீ பொறிக்குதான் ஃப்ராடு. நான் ஃப்ராடுலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னும் நல்லா நலுங்கி வந்து ஜேகே பக்கத்தில் வந்து நல்லா கட்டி பிடிச்சிக்கிறா. இனி அவளும் என் பக்கத்தில் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவளுங்களை சொல்லி குத்தம் இல்லை, நானும் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசினேன். அவளுங்களும் பேசினாளுங்க தான். ஒயன் இனிமேல் நான் வந்து நீ எந்த நிறைய போகிறேன்டி. ஃபர்ஸ்ட்டாக தயாங்கிட்ட போய் சாரி கேட்கணும். பிகாஸ் இது எல்லாத்தையும் புரிய வச்சதே அவன் தாண்டி. அவன்கிட்ட சாரி கேட்டா எல்லாம் ஒரு மாதிரி பேக் டு நார்மல் ஆகிடும். ஆமாம் இப்போ உண்மையாகவே ஒன்னாட்டி மல்லிகைப்பூ வாசம் காற்றுல வீசுது. அந்த மல்லிகைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குடி. அது மேலே சத்தியமா மல்லிகைப்பூ மேலாம் யாரும் சத்தியம் பண்ண மாட்டாங்க. அது காஞ்சி போயிட்டா தூக்கி போட்டுரும். அந்த மூக்குத்தி இருக்குல்ல அது மேலே சத்தியமாடி. நான் மூக்குத்தியே குத்தலை. நீ யாரை பார்த்துட்டு சொல்கிற? ஐயா கொத்திக்கலாண்டி குத்திக்கலாம். சரி புருஷன் போட்டுவிட்டு அந்த மெட்டி மேலே சத்தியம். அந்த மெட்டி மட்டும் தொலைஞ்சிச்சுன்னா நீ செத்த மாமா. நாடி இப்போயே சண்டை கட்டுற? அப்படிதான் கட்டுவேன். உண்மையே சொல்லு. அடியே பொண்டாட்டி லவ் யூடி. தெரிஞ்சிட்டேன், போக போக தெரிஞ்சிரும் அப்படின்னு கரெக்டாக வந்து வீட்டை முன்னாடி பைக்கை நிப்பாட்டுறான். ஃபேமிலி எல்லாரும் அப்படியே இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொலா வீட்டில் வந்துட்டு இருக்காங்க கியூட்டாக சண்டை போட்டுட்டு. அப்போ ஃபேமிலியில் எல்லாரும் வெளில நின்றுட்டு அப்படி பார்க்குறாங்க. ஒயினோட அம்மாக்கெல்லாம் ஜெக்கியோட அம்மாக்கெல்லாம் சரியான ஷாக்கு. என் பையனா அது என்ன ஒயினா முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரா? அவ்வளோ ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே வரா. தலையில் மல்லிகைப்பூவு. ஹலோ மிஸ்ஸஸ் ஜான் இறங்குறீங்களா? வீடு வந்துச்சு மேடம். பருக்கி சிகரெட் குடிச்சியா? லைட்டாடி உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி. இனிமே குடி. அந்த உதட்டில் ஸ்டாம்பேர் போட்டு விட்டுருவேன். ஓஹோ அதுக்கு பதிலாக மொத்தம் மருந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுப்பாங்க. இனிமே குடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு காதை பிடிச்சி திருக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறா. அப்போ எல்லாரும் பச்சிரிக்கிறாங்க. என்னடா ஜேகே பொண்டாட்டி வலையில் சிக்கிட்டியா? நான் பெரியப்பா நீங்களே சிக்கி தானே இருக்கீங்க, பெரிய தூண்டில்ல, அப்புறம் என்ன வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வயனை சைட் அடிச்சிட்டு இருக்கான். வயனுக்கும் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு. நல்ல வேலை மாறிட்டாரு, அவரால் முழுசாக நம்ப முடியல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக 2 பேரை பார்த்து சைட் அடிக்கிறது ஃபேமிலியோடு இருக்குதுன்னு அப்படியே ஹாப்பியாக ஒரு 1 வீக் போகுது. ஆஃப்டர் 1 வீக் கோயிலில் பூஜை எல்லாம் நடக்குது. வயன் எப்போ தெரிஞ்சிரும் இவர் இன்னும் கேடித்தனம் தான் பண்ணுறாரா இல்லை மாறிட்டாரான்னு. எனக்கு கோயிலுக்கு அவரும் தானே வரணும். 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பரிகாரம் பண்ணணும். எனக்கு பூஜை எப்போ எந்த பொண்ணையாச்சும் பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் கண்ணு 2 நோண்டி காக்குக்கு போட்டுருவேன் அப்படின்னு அவளே டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கா. இது நல்லா இல்லை, ஏதோ குறையுது அப்படின்னு சாரி கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு மரம் முன்னாடி நின்றுட்டு பார்க்குறா. விஜய்க்கு பின்னாடி இருந்து வந்த வெடுப்பை கிள்ளிட்டு, ஓய் பொண்டாட்டி என்னடி உன் அழகு நீயே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு மாமா, நான் ஏதோ குறையுதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஏதோ குறையுதுன்னா பா தோ இந்த மல்லிகைப்பூ தாண்டி. இந்த மல்லிகைப்பூ வாசம் உடம்போடு சேர்ந்து வீசும்போது சும்மா அப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மல்லிகைப்பூ எடுத்து தலையில் வச்சு விடுறான். இரு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா அவனுக்கு? என்ன எது காமெடியா? சிரிக்கணுமா? சிரிச்சிட்டேன். அப்படியே குத்துலன்னு வச்சுக்கோ. எங்கடி குங்குமம்? ஏதோ குறையுது நீ. குங்குமம் தாண்டி, உனத்தில் குங்குமம் தான் குறையுது. ஒழுங்கு மரியாதை எடுத்து வச்சுட்டு போயிடு. ஆமாம்ல குங்குமம் தான் குறையுதுல.
நீயே வச்சு விடு. பெருசாவா? குட்டியா அழகா? ஏய், பொட்டுனா அங்கே பெருசாக வைக்கணும், அதுதான் அழகா இருக்கும் அப்படின்னு குங்குமம்லாம் வச்சு விடுறான். அப்புறம்டி என்ன அப்புறம்? தாலிக்கும் குங்குமம் வைக்கணும்ல, அது உள்ள இருக்கு, அது இருந்துட்டு போட்டோம், கோயிலில் போய் வச்சுக்கலாம். இங்கேயே பார்க்குறதுக்கு இருக்கும்போது அப்புறம் இதுக்கடி கோயிலில் போய் பார்த்து வைக்கணும். எடுப்பாங்களா? எடு. ஃப்ராடு, இந்த ஃப்ராடு விட மாட்டான். அது இப்போ நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டாடி? நானே எடுக்கிறேன். நீ திரும்ப. ஏய், உன்னை என்ன கழட்ட வாடி சொன்னேன், தாலி எடுத்து வெளில போடும் தானே சொன்னேன், அதுக்கே ஏன்டி ஒரு மாதிரி ஜெர்க்காகுற? ஃப்ராடு, இப்போ நீ என்ன ரசிக்கிறியா இல்லை பொண்ணுங்களை சைட் எடுக்கிறியான்னு தெரிஞ்சிடும். என்ன நீ அடைய பார்க்குறல்ல, முழுசா வேணுமா? எனக்கு என் மனசில் உள்ள சந்தேகம் போகணும். நீ உன் பொண்டாட்டியா நீ என்ன மட்டும்தான் சைட் எடுக்கிறியா, இல்லை ஊர் பொண்ணுங்களையும் இன்னும் சைட் அடிச்சுட்டு தான் இருக்கியான்னு? அதுக்கப்புறம் வேணா நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும். எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னாடி எனக்கு உட்காந்து யோசிச்சுட்ருக்கா? நாளைக்கு என்ன சாரி கட்டி மயக்கலாம், ஆனால் நைட்டானா மட்டும் ஓடிடணும் அவனை விட்டு அப்படின்னா? அப்படியும் சொல்லலாம். எனக்கு பார்க்குறேன்டி நீ அப்படி எங்கிட்டேருந்து தப்பிக்கிறேன்னு அப்படின்னு அவன் தான் அப்படி கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறான். எல்லா பொண்ணுங்களுமே வர்றாங்க. மாமா தூது அந்த பொண்ணு எங்கேயும் பொண்ணு தானா? என்னாடி ட்ராப்பா? சிறுத்தை சிக்குண்டி, சில்வண்டு சிக்காது. அப்போ நீ சில்வண்டா? நோக்கு மாலே ஒன்று கொடுத்துருவேன், ஒழுங்கா வாடி அப்படின்னு அவள் கையை விடவே இல்லை. அவளோட கையை அழகா பிடிச்சிட்டே அந்த கோயில் அதெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. என்னது இது, ஒரு பொண்ணே பார்க்க மாட்டா, அவ்வளோ நல்லவனை மாறிட்டானா பையன்? இப்போ ஜேகே இவ்வளோ அம்பல்காம நம்மளால இருக்கவே முடியாது. எப்படி? அது சிச்சி இவ ஃபிகராக இருக்கா, வேணாம், பொண்ணு வேணாம். தோதோ ஆன்ட்டியா? ஆன்ட்டி, பாட்டி பாட்டி. ஓ, இப்போல்லாம் ஆன்ட்டியை பார்த்தாலே பாட்டின்னு தான் சொல்ல வருது. ஜேகே சி பாரமி, அவளை பொசசிவ் ஆக்கி பார்க்காம உனக்கு தூக்கமே வரமாட்டுதுல அப்படின்னு குட்டியாக ஒரு பூவை எடுத்து அப்படி தூக்கி போடுறான். இப்போ என்ன பண்ணாவன்? அங்கே பாருண்டி, ஒரு 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 ஆன்டிடி. இல்லடி அவள் ஃபிகருடி, செம மஜாவா இருக்கா பாரு. மாமா, நான் ஒருத்தி பக்கத்தில் இருக்கேன். எங்க பாரு, நீலாம் குங்குமம் குட்டியாக வைக்க சொன்ன, பாரு எவ்வளோ அழகா மங்களகரமாக மஞ்சள்லாம் தேய்ச்சாலா குங்குமம் வச்சிருக்காடி, பாரு பார்க்கலாம். எங்க பாரு ஃப்ராடு, நீ என்ன மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்க. அது வீட்டுக்குள்ளேடி, வெளியில் வந்துட்டு அப்படியே அவுத்து விட்ட காலை மாதிரி சும்மா எல்லா இடத்துலையும் பார்க்கணும்டி. கடவுள் கண் எதுக்கு படிச்சிருக்காரு? அழகை ரசிக்கிறதுக்கு தானே. அது பொண்டாட்டியோட அழகை ரசிக்கிறதுக்கு, கண்டவர் அழகை ரசிக்கிறதுக்கு இல்லை. ஜெயே நல்லா டென்ஷன் ஆகிறா. ஐயோ அழகி, அப்படி சிறிய விஷயம் பார்த்துட்டேன்ல, கொஞ்சமாச்சும் அப்பப்போ உங்ககிட்ட இப்படி விளாண்டா தானே எனக்கும் சும்மா கொஞ்சம் கிக்காக இருக்கும் அப்படின்னு அதை வச்சு நல்லா விளாண்டுட்டு இருக்கான். அவள் செம கோவமாயிட்டு அவன் கையில் பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டே அந்த பொண்ணை சைட் அடிக்கிற மாதிரி ஒயனை வெறுப்பேற்றிட்டு இருப்பான். பட் அவன் ஆக்சுவலி சைட்லாம் அடிக்க மாட்டான். பொன்னாட்டி ரதி மாதிரி பக்கத்தில் இருக்கா, தோ உனக்கு பின்னாடி சாமி, சத்தியமாக சொல்கிறேன்டி, சாமி சத்தியமா நீ அவளையும் பார்க்க மாட்டேன். எனக்கு நீ போதும், நீ மட்டும் போதும். நீ இந்த மாமனிக்கு நீ கூட அந்த பொங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவள் படிக்க மூலையில் உட்காந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜெயே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, கிளி டென்ஷன் ஆகிட்டாதான் அப்படின்னு அவளை டென்ஷன் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் போய் உட்காடுறான். என்ன ரொம்ப ரோல் ஆகுது, சாரி, பக்கத்தில் போய் உட்காடுறான். நாடி பொண்டாட்டி கோச்சிட்டு வர, புருஷங்கார சைட் அடிக்கும் போது எந்த பொண்ணு நல்லா இருக்கு நீ தானே செலக்ட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு என்னது, பக்கத்தில் வந்து இடுப்பில் கை வச்சுட்டு பொண்டாட்டி நான் அவளையும் பார்க்க மாட்டேன்டி, நீயும் நானும் மட்டும்தான் இப்படின்னு மேலே படுக்க வந்தல, எனக்கு வரவல்ல சங்கில கத்திய வச்சிருவேன். அடி பாவி கொலகாரி, நான் என்ன நினச்சிட்டு இருக்கா, என்னை போட்டு தலை பார்க்குறியா? அப்பா அப்போ இனிமேல் தலையில் ஹெல்மெட் மாட்டிட்டு தாண்டி படுங்கணும், கல்லை தூக்கி போட்டாலும் போட்டுருவேன்.
சோத்துல விஷம் வைக்கிறேன் வா. அடி பாவி, சோத்துல விஷம் வைப்பியா? ஐயோ, எனக்கு அம்மா சாப்பாடு தானே சாப்பிடுவேன், உன் சாப்பாடுலாம் என்னால் நம்பி சாப்பிட முடியாது. ஃப்ராடு, நீ போ, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு அப்படி கோச்சிட்டு அவள் பாட்டுக்கு அந்த அந்த என்ன சொல்வீங்க, அந்த பூஜை பண்ணக்கப்புறம் அந்த ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பூலாம் இருக்குல்ல, சாரி அது பேர் எனக்கு தெரியல, அதை அப்படியே கையில் எடுத்துட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. இனி இவனை நம்பவே கூடாது. வாயன்னு கலை குளிக்கும் போது கதவை தட்டுவான்ல, கண்ணுக்கு குளிர்ச்சி ஏதாச்சும் காட்டிடின்னு கண்ணில் கண்டிஷனராலே ஊற்றணும், எனக்கு வரட்டுவோமே அப்படின்னு முன்னாடி கோவமாக நடந்து போகிறா. பொண்டாட்டி, செருப்பு உடம்பு போகிறடி, எனக்கு ஒன்றும் வேணாம். செருப்பு உடம்பு போனோன்னா அப்படி காலில் முள் குத்தும், அப்புறம் நான் உன்னை தூக்க வேண்டியது வரும், அப்படி தூக்கிட்டு போய் ரூமுக்கு போட வேண்டியது வரும், அப்புறம் போட வேண்டியது வரும்டி. இதோ நீ பார்த்தல ஃபிகரு, அவளை போயிட்டு சொல்லிட்டு பொண்டாட்டி, போ போய் நல்லா ஊர்மை போ அப்படின்னு அவளுக்கு கோச்சிட்டே போயிடுறா. அப்போது ஜிம்மில் தயங்க வராங்க. டேய் சனியனே, இன்னும் பொண்டாட்டி டென்ஷன் படுத்துறது விடலையா? டேய் மச்சான், இதெல்லாம் எங்களுக்குள்ள உள்ள ஒரு லவ் லாங்குவேஜ், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அடிச்சிட்டு நடுறது லவ் லாங்குவேஜ் அப்படியோடா, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான், அதெல்லாம் இருப்போம்டா, யார் இருக்க மாட்டோம். இதோ நைட்டு ஃபோன் பண்ணாது என்ன, இழுத்தக்க செய்யா என் பொண்டாட்டி மேலே அதிகமாக ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவள் காதலி, அப்போ தான் இழுத்தக்க செய்யா வரணும். ஆனால் இப்போ ஜிமினா இவன் மாறிட்டான்டா. தயாங்க அவ்வளோதான், இனி மாலாதான், வா வடிவேலு சார் மாதிரி ஆயிடுவான். நம்மெல்லாம் கண்டுக்க மாட்டான், பொண்டாடி பின்னாடி போயிடுவான். மச்சான், நைட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம், மிட் நைட் பிரியாணி. எனக்கு ஃபுல் நான்வெஜ் மீல்ஸே காத்துட்ருக்கு, எங்கள் பிரியாணி சாப்பிட போகிறீங்களா? அங்கே என்ஜாய் பண்ணிக்கோங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்ன அப்படின்னு அவன் அப்படி வீட்டுக்கு போகிறான். இப்போ ஜேகேவோட அம்மா உட்காந்துருக்காங்க. என்ன இவன் மட்டும் வரா? இப்போ பின்னாடி ஜேகேவும் அப்படியே புல்லட்டில் வந்துட்டு இருக்கான். மறுபடியும் என்னடா பண்ணி தொலைச்சா? அவள் கோவமா வர்றா. அம்மி மாதாஜி, இது எனக்கு ஏன் பொண்டாட்டியும் உள்ள சின்ன சண்டை இல்லைல்ல, செல்ல சண்டை. இப்போ அவளை போய் எப்படி சமாதானப்படுத்தணுமோ அப்படி படுத்துக்குவேன். அவங்க 2 பேருக்கும் வர ஒரு அளவே இல்லாமல் போகுதுடா. இருக்காதே, அளவே இருக்காது எனக்கும் பொண்டாட்டியோட சண்டைக்கும். அப்புறம் அவளை கொஞ்சம் போகிறேன், சமைக்கவான்னு கூப்பிட்றாதுன்னு. போடா போ, உன் பொண்டாடி போய் நல்லா கொஞ்சிக்கோ. அப்போ அவளும் போயிட்டு ரூமில் கதவை அடிக்கலான்னு போகும்போது ஒயனை லைட்டாக அப்படி புஷ் பண்ணி விட்டுட்டு அவன் உள்ளே போயிட்டு அப்படியே கதவை தாழ்பால் போட்டுக்கிறான். அப்படி சட்டை மேலே உள்ள அந்த பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு வேட்டியை நல்லா மடிச்சு கட்டிட்டு, நாடி பொண்டாட்டி, புருஷனை கோயிலில் தனியாக விட்டுட்டு வந்துட்ட, அத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது ஒண்டியாக விட்டுட்டு வந்துட்டேடி, நியாயமா இது? ஏன் ஒண்டியாக இருக்க? அதான் அத்தனை பொண்ணுங்க இருந்தாலுங்கள்ல, போக வேண்டியதானே அவளுங்களை பார்க்க. இப்போ நான் பார்க்கவே மாட்டேன். அடி அழகி, நாடி எப்படி சொல்லிட்டா? மாமனுக்கு நீ இல்லாமல் தூக்கமே வராது. நான் இல்லாமையா அப்படின்னு பக்கத்தில் லைக் ஜாடி மாதிரி இருக்கு, அதை எடுத்து அடிக்க வரா. ஐயோ கொலை நாடி அடிக்க வர புருஷனை ஒழுங்கு மரியாதை போயிரு மாமா, உண்மையிலே அடிச்சிருவியா? நானும் அடிப்பேன்டி. அடிப்பியா? நீ தைரியம் வந்து அடி பார்க்கலாம், அடி. உண்மையாகவே அடிச்சிருவேண்டி பொண்டாட்டி, அடி பார்க்கலாம். அடிச்சிருவானோ, கை வாங்கிடுவானோ? அடி பார்க்கலாம் மாமா, அடி பார்க்கலாம். அப்படி வாய்ஸ் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி உள்ள அப்படி நொய்யோண்டா போகுது. நான் அடிக்கட்டுமா அப்படின்னு பக்கத்துலேயே வர்றான். அவளும் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி கால் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் விழுந்துடுறா. நாடி பார்த்ததுக்கே எப்படி விழுந்துட்டா? அப்போ ஏதாச்சும் பண்ணா? அத்தை கூப்பிடுறாங்க, நான் போகணும். அத்தை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு தான் வந்தேன், அப்புறம் எப்படி அத்தை கூப்பிடுவாங்க? நீ போக வேணாம், இங்கே இருக்கலாம். காலையில் நான் வச்ச குங்குமம் மல்லிப்பூ இதெல்லாம் நானே கசக்கி எறிய போகிறேன்னு தெரிஞ்சாலே சும்மா மஜாவா ரெடி. நான் என்ன சொன்னேன்? ஓய், கோயிலில் ஒன்று மட்டும்தான் பார்த்தேன், அவள் கிளவிடி, சும்மா உன்னை டென்ஷன் ஏற்றி பார்க்குறதுக்கு. அப்பவே நினச்சேன் நீ மாறி இருப்பேன்னு.
அப்படி குத்துறான்னு வச்சுக்கோ. அப்படியே பார்த்தேன்னு தெரிஞ்சதும் அப்படியே வேகமாக வாத்து கொஞ்சாட்டம் பின்னாடி மட்டும் ஆட்டிட்டு வர தெரியுதுல. புருஷன் மேலே நம்பிக்கை வரல இன்னும். அப்படி தானடி ஒரு குட்டி வந்தால் நம்பிக்கை வந்துடும். வா அப்படி நான் மேலே படுத்துட்டு மேலே போட்டிருந்ததெல்லாம் அப்படியே கலட்டுறான். மாமா அடி நான் பகலில் பண்ணலான்னு நம்ம குட்டி வந்து கேட்கணும் எப்படி பிறந்தேன்னு. நீ பகலில் தான்டா. சி இதெல்லாம சொல்லுவாங்க, ஏன் சொல்லக்கூடாது? எல்லாமே சொல்லணும்டி, அவனுக்கு பெரிய பசங்களா ஆனதோ. ஐயா அதெல்லாம் வேணாம். இவ்வளோ நாள் அவன்கிட்ட தப்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ என் 2 கையும் அப்படி பிடிச்சி வச்சுட்டேன். 2 கையும் மட்டுமா பிடிச்சிருக்கா, என் வாயால் இன்னொன்னையும் பிடிச்சிருக்கேன் நீடி. அதே ஐயோ இவங்கெல்லாம் கேட்டுருவாங்க. நீ ஸ்டோரியை முடிச்சிருமாம்மா, நம்ம 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 அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு வாய்ந்து சொல்லவும் ஜெய்க்கவும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படி ஸ்க்ரீனை இழுத்து விடுறான். எஸ் தி ஸ்டோரி இஸ் ஓவர். அப்பாடா, இந்த ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆகுது. டு பி ஃப்ரேங்க், நான் வீக்கெண்டே பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டியூட்டி சேஞ்ச் ஆகுதுடா. டே ஷிஃப்ட்டு, நெக்ஸ்ட் டே நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டுன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னோடய உடம்பே இன்னும் பழகலை அந்த ரொட்டீனுக்கு. ஸோ ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா வந்துடும் வீடியோ. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்ச நாள் ஊர்லேயுமே நான் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் த ஸ்டேட் போயிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோஸ் என்னால் கண்டினியூவாக கொடுக்க முடியல. ஐ ஹோப் என் தங்க பிள்ளைங்க புரிஞ்சுப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சாரி கேட்கணும்ல. பிகாஸ் நான் வீக்கெண்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. நான் எப்பயும் கேட்குற மாதிரி தான், ஒரு ஹைப்பு அப்புறம் அந்த வியூஸ் நல்லா போயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். டிவிவி கண்டிப்பாக போடலாம். என்ன டிவிவியில் ஜிம்மினை சரி ஓகே நார்மலாகவே காட்டுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் அப்படி தான் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம கண்டிப்பாக ஜிம்மினை சாஃப்டாக லைட்டாக அப்பப்போ ரகடாக காட்டிக்கலாம். கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான் அதுவும். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் சைலன்ஸ் ஸ்பெல் பற்றிலாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஐ நோ அது என்னோட மிஸ்டேக் தான். 7 months 8 monthsக்கு முன்னாடி போட்டது. அதுக்கப்புறம் லிட்ரலி எனக்கு ஸ்டோரியோட பிளாட் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. சீன்லாம் இன்ச் பை இன்ச்சாக யோசித்து வச்சிருந்தேன். அதெல்லாம் சுத்தமாக ஞாபகமே இல்லை. மேபி ஒரு 5 ஷார்ட்டாக வேணால் போட்டு நம்ம முடிக்கலாம். பட் இப்போ கிடையாது. நான் உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க விரும்பலை. ஸோ எப்போ நல்ல டைம் இருக்கோ நான் அப்போது டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பார்ட் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஐ ஹோப் புரிஞ்சுப்பீங்கன்னு. எத்தனை தடவை தான் புரிஞ்சுப்பீங்க? நான் தானே கரெக்டாக இருக்கணும். என்ன சாரிடா. லவ் யூ ஆல். லவ் யூ ஸோ மச். கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணல. நான் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஓகேடா தங்கக்குட்டிங்களா. எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்களும் என்ன மிஸ் பண்ணீங்களான்னு தெரியல. கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம். லவ் யூ ஆல். சராங்கே.